ஆதியை நம்ம எதற்காக படைத்தார், ஏன் படைத்தார் என்ற செய்தியை நாம் இந்த அறிய போகிறோம். தேவன் அது நமக்கு வெளிப்படுத்துவாராக. என்ன நாம் இப்பொழுது பார்த்த 2:22 செய்தியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த செய்தியை நாம் அறிவோம். படி 2:9. தேவராய கர்த்தர் பார்வைக்கு அழகாக அழகுக்கும் புசிப்புக்கும் நலமுள்ளமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மையும் தீமை அறிய விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்படினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும் படி ஏதேல் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசேன் என்றும் பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடி அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தில் பொன் நல்லது. அவ்விடத்தில் தேரும் கோமேதேனும் கல்லுக்கு உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கிசேன் என்று பெயர். அது எத்தியோப்பிய தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இக்தோல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஜெப்ராத் என்று பெயர். தேவன் அந்த நாளிலே இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த நாளில் முதல் நமக்காக, நாம் வாழ்வதற்காக, நம்மை தெரிந்து கொள்வதற்காக, நம்மை உண்டாக்குவதற்கு முன்னமே நமக்கு வேண்டியதெல்லாம் நம் மேல் கருணை கொண்டு ஆறுகளையும் சமுதிரங்களையும் பிரித்து வைத்து விட்டார். என்றால் நாம் விவசாயம் பண்ணுகிறோம் என்றால் அந்த விவசாயத்தில் ஒரு தண்ணி மடக்கிறதுக்கு போறோம்னா அது காவா வேணும். அந்த காவா இருந்தால் மட்டும்தான் அந்த பாத்திரம் போய் பாயும். இது கடவுளுக்கு முன்குறித்தே தெரிந்திருக்கிறது. நாம் இதை இன்றுதான் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், செய்திருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் தேவன் முன்குறித்தே தீர்மானித்திருக்கிறார். நமக்கு வேண்டியானது என்ன, நமக்கு தேவையானது என்ன என்று அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இதை தீர்மானித்தார் என்று வேதம் சொல்கிறது. இது நாம் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இஸ்ரவேலே உன்னை நாம் கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அந்த நாளிலே நமக்காக தான் இதை உருவாக்கி இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 3:1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஜனங்கள் பலிகி பெருகும் நாட்களில் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதுதான் இந்த வார்த்தை. மோசோன் மீதியான் தேசத்தில் ஆசிரியனாயிருந்தான். இருந்த அந்த மாமனாகிய எத்தியோவின் ஆடுகளை மேய்த்தான். அவனுக்கு அந்த நாளில் எதுவும் கிடையாது. சொத்து பத்தோ வீடோ வாசல் எதுவும் கிடையாது. ஆனா தாய் மாமன் வீட்டிலே அவனுக்கு சொத்து பத்து இருந்தது, ஆடு மாடுகள் இருந்தது. ஆனால் அவன் ஒரு தீர்மானம் செய்தான். நாம் வாழ வேண்டிய வழி என்ன, நாம் எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானம் அவனுக்குள்ள வந்த காரணத்தினால்தான் அந்த காரியத்தை அவன் செய்தான். என்று தன் மாமன் வீட்டுக்கு போனால் மாமன் வீட்டில் சொத்து இருக்கிறது, பத்து இருக்கிறது, பெண் இருக்கிறது, நம் மாமன் என்ற உறவு இருக்கிறது. இந்த உறவு தான் இந்த உலகத்தில் நமக்கும் இயேசுவுக்கும் உள்ளது. இந்த உறவை தான் நாம் இன்று பார்க்கிறோம், பழகுகிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் வசனங்களை கற்றுக்கொண்டு அவர் பாதையில் நடக்கிறோம். இதுக்குதான் காரணம், இதுதான் உதாரணமே. ஏனால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நாம் தேவன் எதற்காக மனிதன் வாழ வேண்டும் என்ற உண்மையான கருத்தை அவர் உணர்ந்தார். யார் உணர்ந்தார்? மோசே உணர்ந்தார். அடுத்தது சொல்ற படிப்பார். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது, என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். இன்றைக்கு நாம் கர்த்தர் நம்மை கூப்பிடும் போது, கர்த்தர் நம்மை அழைக்கும் போது அவர் கூப்பிடுகிறதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய செய்தி. நான் மட்டுமல்ல, சபை மட்டுமல்ல, ஜனங்கள் எல்லோரும், கர்த்தர் எல்லோருக்கும் எல்லாம் ஆகும் தேவன்.
எல்லாரிடத்திலும் பேசுகிறார் என்றால் ஒரு நல்ல ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். ஒருவரும் கீழ்பட்டவர்கள் அல்ல. இந்த பூமியிலே படைக்கப்பட்ட அத்தனை ஜீவ மனிதர்களும் எல்லோரும் அறிவாளிகள் தான், எல்லோரும் புத்திசாலிகள் தான். ஆனால் நாம் அதை பயன்படுத்துவது இல்லை. ஏனென்றால் நாம் கற்றுக்கொண்டது, நாம் படித்தது, நாம் இந்த உலகத்தில் பார்த்தது நமக்கு பெரியது என்று எண்ணுகிறார்கள். அது தவறு. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் வேதவசனம் தெளிவாக சொல்றது. என்ன கூப்பிட்டாரு? மோசே மோசே என்று கூப்பிட்டார். என் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்மை வாழ்வதற்கு வழிகாட்டுகிற தேவன். அவருக்கு தீர்மானம் உண்டு, நம்மேல் ஒரு நோக்கம் உண்டு. நம்ம எதற்கு அவர் அழைக்க வேண்டும் என்றால், எதற்கு அழைக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் என்றால் நாம் வாழ வேண்டும் என்பதுதான், நாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிரியம். அடுத்த வசனம் பார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், கடவுளிடத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் போவதற்கு முன்பே நம்ம அவர் பேர் சொல்லி எதற்கு அழைக்கிறார் என்றால், நம்மிடத்தில் இருக்கிற எல்லா செயல்களையும் எல்லா பாவங்களையும் நம்ம விட்டு கழற்றி எறிய வேண்டும். இதுதான் ஆண்டவன் நம்மிடத்தில் விரும்புகிற முதல் காரியம். அவர் என்ன சொல்றார் பத்தியா? என் கிட்டே வராதே, உன்னுடைய பாதரட்சியை கடத்தி போடு. அப்படி என்றால் பாதரட்சி என்றால் என்ன? நம்மேல் இருக்கிற அசுத்தங்கள், நம்மேல் இருக்கிற பாவங்கள், இவைகள் எல்லாம் நாம் கடத்தி எரிய வேண்டும். அப்படி எரிந்தால்தான் நாம் கர்த்தருக்கு உகந்தவனாக இருக்க முடியும், கர்த்தரிடத்தில் சேர முடியும். கர்த்தர் நம்மை முதல் செய்கிற காரியம் என்றால் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய வாஞ்சி. இந்த வாஞ்சியை நாம் உணர்ந்தோம் என்றால் சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், மாமையார் மாமனாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அண்ணன் தம்பிக்கு கீழ்ப்படிய வேண்டும். இவர் நாம் இப்படியெல்லாம் கீழ்ப்படுகிற காரியத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நம்மிடத்தில் வருகிற பொல்லாப்புகள் நம்மிடத்தில் சேராது. அதை தான் கடத்தி எறிகின்றார். என்றால் இன்று உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் சாத்தான் குடியிருக்கிறான். சாத்தான் பெரிய பெரிய ஆஸ்திகளை காண்பிப்பான், ஆசைகளை காண்பிப்பான், இச்சையை காண்பிப்பான், உலகத்தை காண்பிப்பான். ஏரோப்ளேன்ல போனோம், ஆப்பிரிக்கா பார்க்கலாம்னு ஆசை போட்டு கொடுப்பான். ஆனா போவோம், நடுக்கடலையே ஏற்பாடு பிடிச்சு வந்துடும். ஆனால் அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நம்மை எப்படி வழிநடத்த வேண்டும், இவனை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இதை நாம் முன்குறித்தே நம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். என்ன உணர்த்துகிறார்? உன் பாதரட்சியை கழட்டி போடு. நம்மிடத்தில் உள்ள தன் அகாமைகளையும் ஆணவங்களையும் பொறாமைகளையும் பொச்சிருப்புகளையும் அது நமக்கு ஒரு பாதரட்சியாக இருக்கிறது. நம்ம அழிந்து கொண்டிருக்கிறோம், ஏற்கனவே நம்ம அழிந்துதான் இந்த பூமியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை கலற்றி எரிய வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலாவது புதிய ஏற்பாட்டு காலத்திலாவது நமக்கு கர்த்தர் கொடுக்க ஒரு உண்மையான வாக்கு தத்தம், உண்மையான பரிசுத்தம். இதை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உபாகமம் 6 சொல்றாரு பாரு, எவ்வளவு தெளிவா சொல்ற. 6:11 நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. இதை ஏன் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்படி நம் இடத்தில் இல்லாத காரியங்களை எல்லாம் நாம் அழித்து விட்டு நாம் கர்த்தரோடு சேருவோமானால் இந்த வாக்கு தத்தவனுக்கு நிறைவேறும். என்றால் நாம் போய் புதுசா செய்யணுன்ற அவசியம் இல்லை, நாம் புதுசா பத்த வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. என்றால் வெட்டாத கிணறும் என்ன நடாத தோட்டமும் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். உண்மையான இது வாசனம். ஏனென்றால் இந்த என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் கட்டப்படாத ஒரு காரியங்களை தான் நமக்கு இன்னைக்கு செய்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் நான் தேடவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். நான் இன்னும் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு நாளும் ஒருபோதும் இயேசுவிடத்தில் போக வேண்டும் என்ற எண்ணம் என் இருதயத்தில் இருந்ததில்லை. ஏனென்றால் நான் உலகத்தார், நான் உலகத்தில் வாழ்ந்தவன், உலக காரியங்களுக்காக படையெடுத்து கொண்டிருந்தவன். என்ன இரவும் பகலும் படையெடுத்து அலைந்து கொண்டிருந்தவன். ஆனால் தேவன் அறிந்தார் என்னை, நீர் எனக்கு தேவை, இதுக்குதான் தேவை என்று அவர் தீர்மானித்தபடினால்தான் என்னை அந்த பாதையில் இருந்து என்னை பிரித்து எடுத்தார். இன்று சொன்னார் வார்த்தை சொன்ன படித்தோமே, முதல் பார்த்தோமே,
பாதரட்சியை களைத்து எரிந்துவிடு. அந்த பொல்லாத இச்சைகளின் பொல்லாத ஆசைகளை பொல்லாத எண்ணங்களை எல்லாம் நாம் களைத்து எரிந்தால் மட்டுமே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது அன்பாக இருக்கும். வெட்டாத கிணறும் நடாத ஒரு மரமும் என்றால் திராட்சை தோட்டம் நட்டப்பட்டது ஏற்கனவே, வெட்டாத கிணறு ஏற்கனவே வெட்டப்பட்டு பாய்க்கப்பட்டது, தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. அது விளைந்து நமக்கு அது தரும், பலன் தரும். அந்த பலனை நாம் புசிப்போம். இது நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறது ஒரு சொத்து. நாம் அதை அறிந்து கொள்ளாதபடிதான் இன்னும் நாம் வசத்தில் பார்த்தோம். அவன் நடவில்லை, அவன் சம்பாதிக்கவில்லை, மாமனிடத்தில் கண்டான் இருக்கிறது என்று தேவனுக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் உண்மை. கர்த்தர் ஒருவர் தீர்மானம் வைத்தார் என்றால் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது, அதை நிறுத்தவும் முடியாது. ஆனால் கர்த்தர் அழிக்க நினைத்தால் அதால் ஒருவரும் போய் அட்ட நிற்க முடியாது. ஏன்னா அவர் கண்டிப்பா அழித்து விடுவார். அவர் அழியாமல் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் நாம் முதல் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற பொல்லாத விஷயங்களை நாம் கழட்டி எறிய வேண்டும். அப்படி எரிந்தால் மாற்றமே அது நம்மிடத்தில் சேராது. நாம் அப்படியே இருப்போம், கர்த்தருக்குள் நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். அடுத்தது சங்கீதக்காரர் சொல்றாரு, 46 சங்கீதம் சொல்றாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு சங்கீதக்காரர். இது நமக்காக கொடுக்கப்பட்ட சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அது அனுகூலமானவர். பத்தியா எவ்வளவு அழகா சொல்றாரு. யாரு? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஏனால் நாம் கர்த்தரோடு இருந்தோமானால் இதற்கெல்லாம் கலங்க மாட்டோம், இதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம். இன்று நாம் வசிக்கிறோம் என்றால், நாம் வாழ்கிறோம் என்றால் நமக்கு முதல் நம்மிடத்தில் உள்ளது ஒரு பயம். பயம் என்றால் மனிதனை கொன்றுவிடும். அது உலகத்தில் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் தேவனோடு நாம் இணைந்திருந்தோம் ஆனால் அந்த பயம் நம்மிடத்தில் இருக்காது. இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால் நாம் எதை நம்ப வேண்டும் என்றால் தேவன் நமக்கு நதியாக இருக்கிறார். யார்? ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு நதியாக இருக்கிறார். அடுத்த வசனம் படிப்பார். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஏனென்றால் நம் தேவன் நமக்கு நதியாக இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்தால் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்த வசனம் சொல்றார் பார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். யார் இருக்கிறார்? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். நாம் எழுவதற்கு முன்பே நான் இன்று விசுவாசிக்கிறேன், என்னை தினமும் ஆண்டவர் 3:30 மணிக்கு எழுப்புவார். நான் என்ன தீர்மானம் போட்டு 5 மணில தூங்கணும், உடம்பு நல்லா விடணும் அப்படியே ஒரு தீர்மானம் போட்டு படுக்கணும். ஆனா முடியவே முடியாது. அவருடைய தீர்மானத்தின்படி கரெக்டா அந்த 3:30 மணிக்கு எழுப்பிடுவார். எழுந்து அவருக்காக முழங்கால் படிட்டு முகமுப்புற விழுந்து நான் ஜெபித்தால் ஒழிய சமாதானம் உண்டாகுமே தவிர மற்றபடிக்கு சமாதானம் உண்டாகும். ஏன்னா அவருடைய தீர்மானம் அது, என்னுடைய தீர்மானம் அல்ல. என்னுடைய தீர்மானம் என்ன? இன்னைக்கு வெட்டியால் 5 மணிக்கு தூங்கணும், இன்னும் வேலை இல்லை, தூங்கி நல்லா ஜம்முன்னு தூங்கி எழுதணும் தான் நினைப்பேன். ஆனா ஆண்டவர் என்ன விட மாட்டார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அவர் சகாயம் பண்ணுவார். சொல்லி சகாயம் பண்ணுவார். அடுத்து சொல்றார், ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது ரத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாரு? ஆண்டவர் நமக்கு அடைக்கலமே பெரிய அவர்தான். நாம் இந்த பூமியில் இருக்கிறவரையும் உற்றார் முறையிலும் நாம் யாரையும் நாம் நம்ப கூடாது. ஏனென்றால் தேவனையே நம்ப வேண்டும் என்று இந்த வசனம் சொல்வது. பூமியின் பால் கடிப்புகள் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல பாரு, இந்த ஊர்ல போய் பாரு, அந்த ஊர்ல போய் பாரு, சிட்டியில போய் பாரு, எங்கேயுமே நிர்ணயமா இருக்காது. இந்த வீட்டுல சண்டை, அந்த வீட்டுல சண்டை, இந்த வீட்டுல பிரச்சனை, அந்த ஊர்ல ஒரு நியாயம், இந்த ஊர்ல பஞ்சாயத்து, இந்த ஊர்ல ஆபத்து, இந்த ஊர்ல கொலை, இந்த ஊர்ல வெடிப்பு, இந்த ஊர்ல பிரச்சனை இருக்கும். இதை போய் பாருங்கள், வந்து பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் பூமியில என்ன பணி நிற்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு